ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் தேவனுடைய சமூகத்திலே கூடி வரும்படியாக தேவன் நமக்கு அளித்த எல்லா கிருபைகளையும் நினைத்து அவரை துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். தேவன் நமக்கு நம்முடைய வீடுகளை ஆலயமாய் மாற்றி தந்தார், நம்முடைய உள்ளங்களை ஆலயமாய் மாற்றி தந்தார். நாம் எங்கிருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கென்று தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அதனால் இதை குறித்தும் கலங்காதபடி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவோம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னென்ன வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. இன்று இளைப்பாறுதலற்று இருக்கும் மகனே மகளே, உன் கண்ணீரை துடைக்கிற தேவன், உன் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிற தேவன், உங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். மறந்து போகாதே. வெட்கப்படாத ஆவியை உனக்கு தந்து ஜெயம் எடுக்கத்தக்கதான கிருபையை தந்து உன் அப்பத்தின் தண்ணீரை ஆசிரியத்து வியாதி அகற்றி உன் வீட்டை சுற்றிலும் அக்கினியும் மதிலுமாயிருக்கிறார். பயப்படாதே. எல்லா சூழ்நிலையிலும் அவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். உங்கள் இறுதியும் கலங்காதிருப்பதாக. ஒருமனப்பட்டு ஜெபிப்போம், கண்ணீரோடு ஜெபிப்போம், சீக்கிர வாசல்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிப்போம். இந்த நாளில் ஒவ்வொருவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான என் திருச்சபையின் பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கும்படியாய் நீ தந்த பெரிய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. முட உன்னதத்தின் வல்லமை இறங்கி இம்மட்டுமாக எங்களை பாதுகாத்து நீர் வழி நடத்தி வர்ற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்தனை நாட்கள் காலங்கள் வரையும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வர்ற தயவுக்காக நாங்கள் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கோம். உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஐயா. மன விருப்பத்தின்படி செய்கிறவர் அநேக காரியங்களிலே உடைய பிள்ளைகள் அவருடைய மன விருப்பத்தின்படி காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. மானாந்து நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல வாஞ்சித்து கதறுகிறதான் உடைய பிள்ளைகள் வெக்கப்படாத ஆவியை கொடுங்க ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க. இந்த நாட்களிலே வீட்டிலே இருப்பதனாலே பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி, படிக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி, வேலையில்லாத பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி, பண கஷ்டத்தில் இருக்கும் பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி, வைரஸ்னாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி எங்கள் தேவன் ஆவியை கர்த்தர் வேலி அடைத்து உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ளவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இதை பார்த்து கொண்டிருக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க ஐயா. இந்த நாளிலும் கூட திருச்சபையில் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடைபெறட்டும். ஒழுங்குகளை செய்து கொடுங்க. கர்ப்பத்தின் கனி இல்லாதவர்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க. பலவீனத்தோடு இருக்கும் பிள்ளைகள் பலப்படட்டையா. அநேகர் இந்த நாட்களில் வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அப்பா, அநேக ஊழியக்காரர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை அறிந்திருக்கிறேன். உடைய பிள்ளைகள் பூர்ண விடுதலை பெறட்டும். அவருடைய குடும்பங்கள் பூர்ண விடுதலை பெறட்டும். அநேகர் வேலை இல்லாத நிலையில் இருக்கிறார்கள். ப்ளீஸ் லார்ட், அவர்கள் வேலைகளை கொடுங்க. தங்கள் காரியங்களில் செயல்பட முடியாமல் கட்டப்பட்டவர்களைப் போல அழுது கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு, தனிமையிலே வாடும் பிள்ளைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, ஆறுதலற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுங்க.
அநேகர் வீட்டு வாடகை கட்ட முடியாமல் கதறிக்கொண்டிருக்கும் கதறலை மாற்றுங்க. அப்பா, பள்ளிகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும் என்று அழுது கொண்டிருக்க ஏழை பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுங்க. கொடுக்கிறவர்களை எழுப்புங்க, கொடுக்க கிருபைதாங்க, அதிசயங்களை காண செய்யுங்க. திரும்பவும் நாங்கள் ஊழியங்களை ஆரம்பிக்க எல்லா ஊழியங்களும் சண்டே ஸ்கூல் ஊழியங்களில் இருந்து எங்கள் சகோதரிகள் ஊழியங்களில் இருந்து நாங்கள் யாவரும் கூடி ஜெபிக்கிற ஊழியங்களில் இருந்து பால்வர் கூட்டங்களில் இருந்து கிராம ஊழியங்களிலிருந்து எல்லாம் நடைபெற எல்லா தடைகளையும் உடைத்து போட வேண்டும் என்ற கெஞ்சிற இந்த நாளிலே மியூசிக் வாசித்தங்கள் உதவி செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கேமரா பிடிக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேத வசனம் வாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா பிள்ளைகளும் உடைய நாம மகிமைப்படும்படியான கிருபையை தாங்க. ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற எல்லா டாக்டர்ஸ்களுக்காகவும் நர்ஸுகளுக்காகவும் ஆஸ்பத்திரி சிப்பந்திகளுக்காகவும் துப்புரவு தொழிலாளர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க ஐயா. போலீஸ் அதிகாரிகளுக்காகவும் அவர்களுக்கு கீழே வேலை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும் என்னுடைய கெஞ்சுகிறேன். எல்லா அதிகாரிகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவர்களை வியாதி தொடாத ஒன்றும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிறதாங்க. எல்லா தலைவர்களை இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. தேசத்தை ஞானமாய் நடத்த இந்த கொரோனா வைரஸிலிருந்து பூர்ண விடுதலை பெற விஞ்ஞானிகள் ஏற்படுத்துகிற மருந்துகள் சரியாக இருக்கத்தக்கதாக அதில் அவர்கள் தோல்வியை காணாதபடி பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ஓராபாக்கா சந்தாரா பலாதினியா ஓராபாக்கா சந்தாரா தெய்வமே இறங்குங்க. எல்லா திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா திருச்சபைகளும் திறக்கப்படுகிறதாக ஊழியக்காரர்களுக்குள்ளே நல்ல ஐக்கியத்தை கட்டிடுங்க. ஓராபாக்கா சந்தாரா உடைய சத்தியத்தின்படி நடக்கிறதாங்க. ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஜெப வாஞ்சிகளை கொடுத்து ஆங்காங்கு வீடுகளிலேயும் குழு குழுவாய் அப்பா ஐக்கியப்பட்டு ஜெபிக்கிறதான எல்லா ஜெபங்களையும் ஆசீர்வதிங்க. எல்லாரும் ஜெப வீராங்கனைகளாய் மாற்றுங்க, வீரர்களாய் மாற்றுங்க. ஓராபாக்கா சத்தாரா நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபைதாங்கய்யா. சீக்கிரமாய் ஆராதனைகளை தொடக்க வழிவகைகளை உண்டாக்கி இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாய் மாறும்படியாக உம்முடைய ஜனங்கள் விடுதலை பெறும்படியாக எல்லா திருச்சபைகளும் ஐக்கியப்படும்படியாக எல்லா ஊழியக்காரர்களும் ஐக்கியப்படும்படியாக அப்பா இரக்கம் பாராட்டுங்க ஐயா. இந்த நாளில் பாடல்களை நடத்துகிற மாதிரி பொருட்படுத்திக் கொள்ளுங்க. உடைய உன்னதத்தின் வல்லமை மாறி ஆளுகை செய்யட்டும். அவரோடு சேர்ந்து மியூசிக் வாசிக்கிற தேவ பிள்ளைகளையும் அப்பா இன்னுமாக உபயோகப்படுத்துகிற பிள்ளைகளையும் கேமரா உபயோகப்படுத்துகிற பிள்ளைகளையும் நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. எந்த விதத்தில் யாரையும் சத்துரு தொடாதவனும் பாதுகாத்து ஆவியோடும் கருத்தோடும் நாங்கள் பாடத்தக்கதாக எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ளத்தக்கதாக அப்பா நீங்கள் இறக்கம் பாராட்டுங்க. நீர் பெரியவர் அப்பா, நீர் பெரியவர் அப்பா. உடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். உடைய திருச்சித்தம் நிறைவேற வேண்டும். வெக்கப்படாத ஆவியை கொடுக்க வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்க எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்க எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. வீடுகளில் அமர்ந்திருந்து அவர்களும் ஜெபிக்கட்டும். இன்றைக்கு வியாதிகள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பிள்ளைகளுக்கு வழியை உண்டாக்கி தாங்க. உடைய கிருபை ஆண்டு தாங்கட்டும். உடைய வல்லமை ஆண்டு ஆளு செய்யட்டும். உடைய மகிமை விளங்கட்டும். இப்பொழுது எனக்கு உடைய பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். ஆராதனை முழுமையுமாய் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் அதிசயங்களை காண செய்யுங்க. தெய்வ செய்தியை தாங்க.
கிருபை தாங்க வழி நடத்துங்க. நன்மை பெரிய சுமலம் கேட்கிறேன் சுவாமி. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பார்த்து கொண்டிருக்க எல்லாரையும் அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய சத்தத்தையும் பாடல்கள் பாடும்பொழுதும் கவனமாக நீங்களும் சேர்ந்து பாடுங்கள். செய்தியை கேளுங்கள். வேத வசனங்களை புரட்டி பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும்படியாய் தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தெரியும் அநேகருக்கு கடினமான நாட்களுக்குள்ளாய் இருக்கலாம். அது எவ்விதமான சூழ்நிலையாக வேதத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேதத்தை நோக்கி பார்ப்போமானால் வேதன் அருமையாய் சில காரியங்களை நமக்கு சொல்கிறதா இருக்கிறது. தெய்வ மனிதர்கள் நம்ம போல நமக்கு முன்பாக சென்றவர்கள், திரளான சாட்சி நம்முடைய சூழ்ந்திருக்கிற அந்த மனிதர்கள், அந்த நட்சத்திரமாய் சொல்லித்தவர்கள், அவர்கள் வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் கடினமான பாதையில் அவர்கள் துதித்தவர்களாக இருக்கிறார்கள். அங்கே தேவனை உயர்த்தினவர்களாக இருக்கிறாங்க. ஐயோ, நான் இன்னைக்கு எப்படி துதிப்பேன்? நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் இவ்வளோ வேதனையில் இருக்கிறேன், நெருக்கப்பட்டு இருக்கிறேன், என் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருக்குமானாலும் துதிங்க. தானியேலை பார்ப்பீர்களானால் சிங்கக்கேபியில தேவனை துதித்தவராய், தேவனை மகிமைப்படுத்தினவராய், தேவனை உயர்த்தினவராய் இருக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, யோசேப்பு, பவுலும் சீலாவும் அவர்கள் நெருக்கப்பட்ட அந்த தாழ்மையான அந்த ஒடுக்கப்பட்ட அந்த நிலையில தேவனை உயர்த்தினவர்களாக இருக்கிறாங்க. சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். இன்னைக்கு அவனுக்கு என்ன, நான் எதிர்த்து நிற்பது துதி தான். துதி நிற்கவே கூடாது. நம்முடைய வாயில துதிகள் இருந்து கொண்டே இருக்கணும். நீங்க துதித்து கொண்டே இருங்க. தேவன் அந்த தாழ்விலையும் நம்மளோடு இருக்கிறவராக, வேற யாரும் அந்த தாழ்வுக்குள்ளார வர முடியாது, அந்த ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில வர முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்காய் மரித்த தேவன் இன்னைக்கு நம்மளோடு இருக்கிறார். கவலைப்படாதீங்க, தேவனை உயர்த்துங்க. தேவன் மகிமையான பாதையில நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். பாடுவோமா? காலையும் மாலையும் வேலையும் நான் கர்த்தரை கருத்துடன் பாடுவேன் என்று. கண்களை மூடினவர்களா அப்ப நான் இந்த இடத்துல உங்களை உயர்த்துகிறேன். ஓ ஹல்லேலூயா. நீர் அறிகிறீர், நடந்து போகிற பாதை நீர் அறிந்திருக்கிறீர். அக்காக நன்றியோடு வைத்து நிற்கிறோம். ஓ, என்று மாறாதவராய் இருக்கிறபடி ஹல்லேலூயா. காலையும் மாலையும் வேளையில் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையில் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 தூதர் பாடிடும் துதி கேட்குதே. பரிசுத்தர் இடைவிடாதபடி பரிசுத்தர் என தூதர் பாடிடும் துதி கேட்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனோ, கிருபையாய் ரட்சிப்பாரோ.
மாறாதது மறைவு நீரே செய்தேனே மறைவா உலகங்கள் எல்லாமே உன்னதத்தை மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவா நன்மாலுமே உன்னதத்தை மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவா நன்மாலுமே ஒப்பனமை ஆராதிக்க போகிறேன். ஓ எந்த விதமான பலவீனம் எவ்வளவு மோசமான சூழ்நிலையில இருந்தாலும் ஓ ராமனா ஷீபாலதரலதரேகபா இப்பொழுது ஒரு துதியின் ஆடை நீர் கொடுக்கிறபடி நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சாத்தான் எங்கள் வாயை மூட முடியாது தகப்பனே, சூழ்நிலைகள் எங்கள் வாயை மூட முடியாது தகப்பனே. ஓ தானியேல் இடத்துல ராஜா வந்து கேட்டது போல நீ இடைவிடாது ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று. ஹல்லேலூயா. அப்பா நீ தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறீர், நீ மகிமை உள்ளவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்றியையா, யார் கைவிட்டாலும் நன்றியையா. சொல்லுமா, என்ன நடந்தாலும் நன்றியையா, யார் கைவிட்டாலும் நன்றியையா. உமக்கு நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே.
ஹalleluya. எரியோ கோட்டைகள் அது தகர்ந்து விழுகிறதா இருக்கிறது. ஹalleluya. ஜெகோசபத் ராஜாவும் போய் துதிங்க, துதியின் சேனை முன்னாடி செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு யுத்தங்கள் பெரிதாக இருந்தாலும் சரி, எந்த இடங்களில் இருந்தாலும் சரி, தேவனை துதிங்க. ஹalleluya. அநேகருடைய பொருளாதார தேவைகளோடு இருக்கிறோம். இன்னைக்கு ஆகாரங்களுக்கும் இருக்கலாம். ஹalleluya. வீட்டு வாடகை கொடுக்க முடியாம, பிள்ளைங்க டியூஷன் ஃபீஸ் கொடுக்க முடியாதபடி இருக்கலாம். ஆனா துதிங்க. அநாதி தேவன், அடைக்கலமானவர் உங்களோடு இருக்கிறார். எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர். ஹalleluya. அநாதி தேவனே நன்றியா, யாமே அரசாலும் தெய்வமே நன்றியா, எங்கள் அநாதி தேவனே நன்றியா, பொதுவானவே அரசாலும் தெய்வமே நன்றியா, உமக்கு நன்றி நன்றி, இறைவிடா நன்றி உமக்கு தானே. இதே வழியா இருக்கிறது, வழியா எடுக்கிறவர்கள் நன்றி உமக்கு தானே, இணையெல்லாம் உமக்கு தானே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. எல்லாருமே காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன், சொல்லுமா, என்னை இயேசுவை. யாக்கை விட்டாலும் செல்வேன், எனவே அவளால் என்னோடு என் தேவன் இருக்கிறார், கைவிட மாட்டார். எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும் தேவன் மீட்டுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். இந்த குடும்பம் அழிஞ்சிடும், இதோட எழும்ப முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. தேவன் புதிய வாசல்களை திறக்கிறார். ஹalleluya. நாம் அறியாத இடத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்புகிறவராய் இருக்கிறார். அவர் ஒத்தாசையின் தேவன். ஹalleluya. உதவி செய்கிற தேவன், பரிசுத்த ஆவியானவர் மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்கிறார், இப்பொழுது செய்து கொண்டே இருக்கிறார். ஹalleluya. எதை குறித்து கவலைப்படாதீங்க, தேவன் முன் செல்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. பாடுவோமா? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். சோர்ந்து போகாதீங்க. இது நிமித்தமாய் ஒரு பெரிய சாட்சி எழும்பும். இது நிமித்தமாய் ஒரு பெரிய நிருபமாய், ஒரு புஸ்தகமாய் தேவனோட வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். துதிங்க. ஹalleluya. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆயுதம் துதி. ஹalleluya. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உபத்திரவம். எல்லாரும் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உபத்திரவம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. ஹalleluya. சோர்ந்து
உபத்திரவம் ஆமென் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே சாதமாய் எழுதி துதிப்போமா நீ சோர்ந்து போகாதே இமை பொழுதுல மாறி போகும் சோர்ந்து தேவனை அறிந்திருக்கிறார் அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவெல்லாம் என் தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் சிங்க கெபியினால நான் தைரியமா போய் உட்காருவேன் ஓ என் தேவன் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் அது சிங்க கெபியாய் இருந்தால் நான் தைரியமா போய் அமருவேன் ஓ அது சூளை நெருப்பாய் இருந்தாலும் நான் தைரியமா இருப்பேன் அது எத்தனை ஆண்டுகளாய் ஓ நான் சிறைச்சாலையில அடிமைத்தனத்துல இருக்குமே ஆனாலும் நான் தைரியமா இருப்பேன் என்று யோசேப்பை போல ஓ ரபாலா சிவா என்னை விடுவிக்கிறவர் அவர் ஒருவரே அவர் என்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் சொன்ன காரியங்களை என் வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று எழுப்பி துதிப்போமா ஓ ரபாலா இருக்கமா ஓ ரிபாலா சிவாலா இருக்கமா இது துதிக்கும் காலம் நீ சொந்து போவதற்கு அல்ல இது மகிமைப்படுத்தக்கூடிய காலம் ஓ ரபாலா இருக்கமா எழுதி பிரகாசிக்கும்படியா தேவனை திணைக்கிறார் ஹல்லேலூயா அவர் முன் செல்லுகிறவராய் இருக்கிறார் ஜெய் கிறிஸ்து முன் செல்லுகிறார் ராஜா முன்னே செல்கிறார் அவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார் ஓ நம்முடைய மாறாவின் கசப்புகளை மாற்றுகிறவர் இன்னைக்கு சொல்லுங்க ஹல்லேலூயா அவர் முன் செல்ல ஓ நான் எங்கேயும் செல்லுவேன் என்று ஹல்லேலூயா இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஓசன்னா கீதம் பாடுவோம் இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஓசன்னா கீதம் பாடுவோம் வேகம் செல்வோம் ஓசன்னா ஜெயமே எல்லாமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை எல்லா சூழ்நிலையிலும் என்றும் அல்லேலூயா துதி மகிமை இயேசு ராஜா எங்கள் ராஜா இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம் ஆமென் ஓசன்னா ஜெயமே கர்த்தருடைய ஜனங்கள் ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ தொல்லை கஷ்டங்கள் எந்த தொல்லை கஷ்டங்களாக
मरावी नीरे हालेलुया यीशु राजा हमें लो हमें तुदिका हमें लो हमें हालेलुया हमें हमें यीशु राजा நீங்க எங்களுக்கு முன்பாக செல்லுறீங்க நீங்க எங்களோடு இருக்கிறீங்க நீங்க எங்களோடு அமர்ந்து இருக்கிறீங்க நீர் எங்களை வழி நடத்துகிறவராய் நீர் எங்களை விசேஷித்தவராய் இருக்கிறீர் ஹalleluya இயேசு ராஜா முன்னே செல்கிறாய் எல்லாருமே ஓசன்னா கீதம் பாடுவோம் துதி நாளாக இருக்கிறோமே இயேசு ராஜா முன்னே செல்கிறாய் ஓசன்னா எல்லா அதிகாரங்களையும் நிர்மலமாக்கி போடுகிறேன் ஹalleluya எங்கும் செல்கிறோம் முன் செல்லுகிறார் ஓசன்னா ஜெயமே இப்பொழுது இந்த வேளையில் விடுதலை வேளை ஓ ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே
வாஞ்சையோடு காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க. ஒரு பக்கசந்தரா ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியோ ஆசை காட்டும் தாசமேல் ஆசீர்வாதம் ஊற்றிடும் அருள்மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவே ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவே ஆசர்தேடும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியோ தேவஸ்தின் திவ்ய ஈவை தந்தை ஆசீர்வாதியோ அருள்வாரி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவே ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவே. அப்பா உங்க ஆசீர்வாதம் ஊற்றப்படுமே அபிஷேகம் அன்பின் ஜுவாலை எங்கள் மீது இன்று மூட்டி நிற்கிறேன் அருள்மாறி எங்கள் மேல் வருஷிக்க பண்ணுவேன் ஆசையோடு நிற்கிறோமே ஒருவாறு சொந்து வாதவுடைய எச்சரிக்கையாயிரு. நான் உன்னை பலப்படுத்துவதற்கு சகாயம் பண்ணுவார். நீ ஆளுகையின் பள்ளத்தாக்க உருவ கடந்து போவாய். வெட்டாந்தரைகளில் நீரூற்றுகளை உண்டாக்கி தருவாய். நான் என் மறைவான மன்னாவை உனக்கு தந்து உங்கள் பாதங்கள் கல்லில் நின்றாதபடி நான் பாதுகாத்து என் ஜனத்தை என் பக்கமாக இழுத்துக் கொள்வேன். உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக ஒரு வாகா சதரா சங்கீத 46:11 ஒரு வாக்க சந்தரா ஓரா வாக்க சந்தரா எரேமியா 1:8 ஏசாயா 60:1 ரீபஹலாதினியா சங்கீத 1:1 உரிமையாக்குகள். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். வழி தெரியாமல் இருக்கும் உனக்கு வழிகாட்டுவேன். நான் மெய்யான தேவன். எரேமியா 10 ரீபாக்க சந்தரா நீ உரிமையாக்குகள். நீ வலதுபுற இடதுபுற சாயாதபடி என் சமூகத்திலே காத்திரு. உன் துக்க சந்தோஷமாய் மாறும். ஓரி வாக்க சத்தரா அன்று நான் ஜோசுவாவோடு பேசின தேவன். இன்று நான் நேற்று இன்று என்று மாறாதவராயிருக்கிறேன். ஜோசுவா 1:5 ஓரி வாக்க சந்தரா உலகத்தின் முடிவு வருகின்ற சதா காலங்களில் நான் உன்னோடு இருப்பேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக முழுமையுமாய் என்னை தேடுங்கள். முழுமையுமாய் என் பாதப்படியில் அமர்ந்திருங்கள். நான் ஆதியில் கொடுத்த அதே வார்த்தை தான். சங்கீத 23:1 நான் உங்கள் மேய்ப்பராயிருப்பேன். சிங்கங்களின் மத்தியிலும் கரடிகளின் மத்தியிலும் விஷப்பாம்புகளின் மத்தியிலும் துஷ்ட மனிதர்கள் மத்தியிலும் மெய்யாவே மெய்யாவே நான் உங்களை விலைக்கு பாதுகாப்பேன். நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி சோதனைகளுக்கு உட்படாதபடி அவளை மேற்கொள்ளும்படியான கிருபையை தருவேன். இன்று கண்ட எகிப்தை நீங்கள் ஒருபோதும் காண்பதில்லை. எப்பொழுதும் எனக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள். ஓ வெள்ளியும் பொன்னும் என்னுடைய என்னிடத்திலே கேளுங்கள்.
மற்றவர்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். தானங்களையும் தர்மங்களையும் அங்கீகரிக்கிற நீங்கள் மற்றவர்களுக்கு தானங்களையும் தர்மங்களும் பண்ணுங்கள். ஏசாயா 58:11 உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் விடியற்கால வெளிப்பை போல வெளிச்சத்தை நான் தருவேன். தீங்கை நீங்கள் காண்பதில்லை. எல்லா போராட்டத்தையும் மாற்றுவேன். ஜெயமோ என்னால் வரும். என் கிருபை உங்களுக்கு போதும். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உடைய உன்னதத்தில் வல்லமை இறங்கி உடைய பிள்ளைகளை வேலி அடைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறாய். இந்த நாளில வேண்டுதலோடு இருக்க எல்லா பிள்ளைகளுடைய வேண்டுதலே இருக்குங்க. பிள்ளைகளை ஸ்கூல்களிலே காலேஜிலே சேர்க்க முடியாமல் பண கஷ்டத்திற்கு மக்களுக்கு உதவி செய்யுங்க. ஆகாரத்தில் கூட வழி இல்லாத மக்களுக்கு உதவி செய்யுங்க. தங்கள் வீடுகளிலே வைத்திருக்கிறார்கள் மற்றவர்களை விசாரித்து கொடுக்கட்டையா. அவருடைய உள்ளங்களிலே பேசுங்க. தீனி கபா சத்தரா எல்லா ஊழியத்தின் தேவை சந்திங்க. எல்லாருக்கும் கொடுக்க எங்களுக்கும் கிருபையாக அந்நிய சக்திகள் மேற்கொள்ளாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆராதனைகள் சீக்கிரமாய் திறக்கட்டும். இந்த வைரஸ்கள் முற்றிலும் மாறட்டும். ப்ளீஸ் லார்ட், இந்த வைரஸ்ல பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் விடுதலை தாங்க. சேஷம் அநேக ஊழியக்காரர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எப்படியாவது இந்த வைரஸில் இருந்து உடப்பிள்ளையுடைய கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். அவர் மத்தியிலே பணிபுரியும் டாக்டர்ஸ்களுக்காகவும் நர்ஸுகளுக்காகவும் ஆஸ்பத்திரி சிப்பந்திகளுக்காகவும் துப்புரவு தொழிலாளர்களுக்காகவும் அரசாங்க எல்லா அதிகாரிகளுக்காகவும் தலைவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களை இந்த வியாதி தொடக்கூடாது. இந்த நேரத்தில் உதவி செய்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வாரத்தில் திருமண நாட்களை கொண்டாடும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் சந்தோஷத்தோடு ஏழைகளுக்கு உதவி செய்ய, படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு கொடுக்க, திக்கற்றலை விதவிகளை ஆதரிக்க கிருபை தாங்க. உங்களுடைய கிருபை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். இந்த நாள் அடியனை மறைத்து நீங்க பேசுங்க, ஜெயம் எடுக்க செய்யுங்க. நன்மை பெரிய சுமலம் கேட்கிறேன் சுவாமி. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்படியாக தேவன் நமக்கு அளித்த எண்ணில்லாத கிருபைக்காக அவரை நான் நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிப்போம். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் கலங்க வேண்டாம். எந்த இடத்திலிருந்து கூப்பிட்டாலும் யாக்கோபு இரவில் படுத்திருந்த இடத்திலே தேவனை தரிசித்தான். ஆகார் வனாந்திரத்திலே கண்ணீர் விட்டாள். அவ இந்த இடம் அந்த இடம் அல்ல, உன் வீட்டிலே இருந்து நீ கூப்பிடுகிற எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜெயம் எடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆதலினாலே கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் இந்த பாவத்தை உண்டாக்குறதான கிரியை என்ன? பிசாசானவன் நம்மை சோதித்து இந்த சோதனையிலே விழுந்து போவதுதான் பாவம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு பாவத்துக்குள்ளாகிறான். இந்த சுய இச்சையை மேற்கொள்வது, கொண்டு வருவது பிசாசானவனே. இதுதான் சோதனைக்காரனுடைய வேலையாயிருக்கிறது. நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை அழைத்து அவர்களுக்கு ஜெபம் பண்ணும்படியாக கற்றுக் கொடுத்தவராயிருந்தார். அப்பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 6வது அதிகாரத்தில் 6வது வசனம் இவனமாக சொல்கிறது,
நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார் என்று தன்னுடைய சீசர்களுக்கு மற்றவர்களுக்கு சொல்லிவிட்டு, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஜெபங்களில் என்ன தெரியுமா? வீண் வார்த்தைகளை சொல்லி அலப்பி, நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணினேன், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணினேன் என்று சொல்லி தங்கள் ஜெப நேரத்தை கூட்ட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்களே தவிர, சிலர் ஜெபம் பண்ணும்போது மணியை பார்த்துக்கிட்டே கண்ணை மூடி மூடி ஜெபம் பண்ணுறதை நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் இருக்கிறோம். இந்த நாட்களிலே நீ ஒரு அஞ்ஞானியை போல ஜெபம் பண்ணாதபடி, தேவனுடைய பிள்ளையே வீண் வார்த்தைகளை அலப்பாதபடி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபங்களை கேட்கப்படுவது என்று நினையாதீர்கள். இது இயேசுவாமி சொன்னது. அதனால தேவன் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இன்னைக்கு யாரும் அதிகமாக சொல்றதில்ல. அநேக சபைக்காரங்க இது நமக்கு இல்லாத சீசர்கள்கிட்டான்னு சொல்லி, வேதத்தில் எல்லா வசனங்களும் நமக்கு தான். அப்படி நாம் பார்ப்போமே ஆனால் இந்த வேத வசனத்தில் உள்ள ஒரு வசனமும் ஒன்றை கூப்பிட்டு சொன்னதில்லை, எல்லாருக்கும் சொன்ன வசனமே. இயேசுவாமி எல்லாரையும் ஜெபிக்கும்படியாக சொல்லும்போதுதான் தன்னுடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தது இந்த உலகத்தில் என்ன நடக்கும் என்று. அதனுடைய ஜெபங்களை நீங்கள் கருத்தை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் முதலில் நீங்கள் பார்த்தால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று தன் பிதாவை அழைக்கிறவராய் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதா அவர்தான், சீசர்களுக்கும் பிதா அவர்தான். இன்னுமாக இப்பொழுது இந்த உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் கடந்து போன பரிசுத்தவான்களுக்கும் பிதா அவர்தான். அதனாலே நம்முடைய ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது பிதாவே. இவனமாக இந்த ஜெபத்திலே ஒவ்வொரு காரியங்களை பார்த்து கொண்டு வரும் பொழுது கடைசியாக சொல்கிறார் 13வது வசனத்தில், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோதனை தான் பாவத்துக்கு முதல் காரணம். பிசாசானவன் சோதித்த பின் தான் இவன் பாவத்துக்குள் விழுகிறான். ஆதாம் ஏவாளை சோதிக்கும்படியாக சர்ப்பமானது வந்தது. அந்த சர்ப்பமானவர் சோதித்த போது அவன் வேத வசனத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாள். புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தாள். அதனாலே அவன் கண்கள் திறக்கப்பட்டது. தன்னை நிர்வாணி என்று அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு பாவத்தின் உணர்வு அவளுக்குள்ளே வந்தது. ரிவாக்க சந்தரா. இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு ஞானமாய் ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல். சோதனையினாலே தீமைகள் வரும், தீமைகளினாலே பாவங்கள் வரும். எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதாக உங்கள் ஜீவியத்திலே நீங்கள் அனுதினமும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ரிவாக்க சந்த ரபலாதினியான், ஓ ரபலாதினியான், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையது பிதாவே என்று ஆரம்பித்தவர், ஓ மகிமை உம்முடையது. அந்த மகிமைக்குள்ளாய் பிரவேசிக்க நீ சோதனையை ஜெயிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். சாசானவனுக்கு அநேக பேர்கள் உண்டு, அதிலே ஒரு பேர் சோதனைக்காரன். மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு நேராக நீங்கள் செல்வீர்களே ஆனால், மத்தேயு 4 1வது வசனம், அப்பொழுது இயேசு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ரிபாக்க சந்த ரபலாதினியா. ஒரு போலீஸ் அதிகாரியை என்ன செய்வார்கள்? தன்னுடைய வேலையை பொறுத்து அவருக்கு மதிப்பு கொடுப்பார்கள். ஒரு ஆசிரியருக்கு ஒரு மதிப்பு கொடுப்பார்கள். கற்றுக்கொள்வதனாலே அவர் ஆசிரியர் என்று
இவ்வளமாக ஒவ்வொருவரும் ஒரு தொழிலின் மூலமாக அவர்கள் பேர் நியமிக்கப்படுகிறது. இன்றைக்கு பிசாசுக்கு பேர் என்ன? அவன் சோதிக்கிறவன், ஆதலினாலே சோதனைக்காரன். யோபு 1வது அதிகாரத்திலே 6வது வசனம் இவ்வளமாய் சொல்கிறது, தீவாக்க சத்தனா ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்கும்போது சாத்தானும் நடுவே நின்றான். அவர் சாத்தானை பார்த்து, நீ எங்கெல்லாம் போயிட்டு வர்ற? அவன் சொல்றான், நான் எல்லா இடமும் சுற்றி வந்துட்டேன். இயேசுவாமியுடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி வருவதை போல சாத்தானுடைய கண்களும் பூமி எல்லாம் உலாவி வரும். இங்கே அதிகாலையில் நீங்கள் பார்த்தீர்களானால் தேவபுத்திரர்கள் தேவனிடத்திலிருந்து ஆலோசனைகளை கேட்க வந்தார்கள், பிதாவாகிய தேவனிடத்தில். அப்பொழுது சாத்தானு அங்கே நின்று அவருடைய உத்தரவு இல்லாமல் எந்த வேலையும் சாத்தான் செய்யவே மாட்டான். பிசாசு செய்ய அனுமதி இல்லை. ஆதலினாலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் பரமண்டலங்களில் இருக்க பிதாவே என்று அழைக்கப்படும் ஜெபத்தில் நாங்கள் சோதிக்கப்படாதபடி, சாசிங்கிரிகளை மேற்கொள்ளும்படி, அந்தகாரத்தின் ஆய்வுகளை செய்யும்படி, சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதபடி, தீமை நின்று எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் என்று தேவன் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்தவராயிருக்கிறார். இன்றைக்கு அவ்வளமாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் சாசின் தந்திரங்களை அறிந்து கொள்வார்கள். அநேகர் சொல்லுவாங்க, சாட்சி கிடையாது, சும்மா ஏமாத்துறாங்க. அது அவனுடைய கிரியைக்கு தகுந்த பலன் கர்த்தர் அவனுக்கு கொடுப்பார். நமக்கு அது தேவையில்லை. வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்மாவே பிசாசு. யார் பாவம் செய்கிறார்களோ, பிசாசு என்று தனியா இல்லை, ஒரு பாவத்திற்கு ஒரு வல்லமை உண்டு, ஒரு சக்தி உண்டு, பாவத்துக்கு ஒரு கிரியைகள் உண்டு. அவன் எந்த பாவத்தை செய்கிறானோ அதற்கு ஒரு உருவமாக அது அவனுடைய சரீரத்தை அழித்து போடுகிறதாய் காணப்படுகிறது. அதனாலே உங்கள் ஜீவியத்திலே சோதனைக்காரனை நீங்கள் ஜெயிக்கும் போது முதல்ல பாவத்தை நீங்கள் ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறீர்கள். இந்த சாசானவன், சோதனைக்காரன், சாத்தான் என்று சொல்லப்படுகிறவன் முன்னாள் பிரதான தூதர்களில் ஒருவனாக காணப்பட்டவர். ஏசாயா 14வது அதிகாரத்தில் நீங்கள் 12, 13, 14 வாசிப்பீர்களே ஆனால், ஏசாயா 14வது அதிகாரம் 12, 13, 14 அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. அந்த பிசாசானவனுக்கு தேவன் கொடுத்த பேர் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. ஏனென்றால் அவன் அதிகாலையிலே தேவ சமூகத்தில் நிற்கிறவன். அவனுடைய சந்ததி, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஒரு வாக்க சத்தரா, நீ நினைத்தது என்ன? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக, நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்றும், வடபுறத்தில் ஆராதனை கூடத்தில் பர்வதத்தில் வீட்டிருப்பேன் என்று நீ பெருமை கொண்டாய். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாயிருப்பேன், உன்னதமானவராகிய பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பாயிருப்பேன் என்று நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலேயே போட்டி போட்டவன் தேவன். அவன் என்ன செய்தார்? நீ உன் இருதயத்தில் சொன்னாயே என்று சொல்லி அவனை ஆழமான பாதாளத்திலே தள்ளி போட்டார். ஹல்லேலூயா. இந்த பாதாளத்தில் தள்ளப்பட்ட ஆவிதான் அநேக ஆவிகளாய் பிரிந்து அவரால் ரட்சிக்க கூடாதபடி எப்படியாவது தடை செய்ய வேண்டும், அவரை வணங்காதபடி தடை செய்ய வேண்டும் என்று அநேக சோதனைகளை உண்டாக்கினது. சோதனைகளினாலே நாம் தோற்று போகும்போது நாம் ஜெயமெடுக்க முடியாதபடி பாவத்துக்குள்ளாகிறான். ஆதலாலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ரீபாக்க சத்தனா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே நீங்கள் 1ஐயும் 3ஐயும் வாசித்தீர்களே ஆனால், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும்
சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. அது ஸ்திரியை நோக்கி உள்ளதான் சொல்லிச்சு, தோட்டத்தில் கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். அந்த கனியை அது உள்ளதான் பேசுவான். சோதனைகளை மேற்கொள்ளும்போது 3வது வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? அருமையான தமிழ பிள்ளைய, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், புசிக்கலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவே இருக்கிற கனியை நீ புசிக்க கூடாது என்று சொன்னார், சாகாதபடிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஏவாளமா சாகாதபடி நாம் இருக்க புசியாமல் இருந்திருப்பாங்கன்னா இன்றைக்கு நாம் சாகாதபடி இருப்போம், பலுகி பெருகி இருப்போம். நாம் தேவ சாயலாய் மாறுபடுவோம். நமக்குள்ள வித்தியாசமான ஒரு அனுபவம் உண்டு. கீழே தள்ளப்பட்டதான பிசாசு சர்ப்பத்துக்குள் புகுந்தது. சர்ப்பம் பேச ஆரம்பித்து விட்டது. அப்படியானால் நாம் இந்த சாத்தானை மேற்கொள்ளும்படி, சோதனையை மேற்கொள்ளும்படி, சாத்தானை அப்படியே ஓரம் வச்சிருங்க. அவன் சோதனைக்காரன் தான். அவன் அநேகரை சோதிக்கும்படி அநேக உள்ளங்களை ஏவுகிறவன் தான். சொல்லியிருக்கிறது யாக்கோபிலே அந்த சாத்தானை மேற்கொள்ளும்படி, சோதனைக்காரனை மேற்கொள்ளும்படி. யாக்கோபு 1வது அதிகாரத்தில் 2வது 3வது வசனம் இவனமாய் சொல்கிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது 3வது வசனம் இவனமாய் சொல்கிறது. இவாக்க சத்தரா, யாக்கோபு 1வது அதிகாரம் 2-3. நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் போது, நீங்கள் பலவிதமான சோதனைக்கு அநேக காரியங்கள் உண்டு. வயதுக்கு ஏற்ற சோதனை, குடும்பங்களுக்கு ஏற்ற சோதனை, ஊழியர்களுக்கு ஏற்ற சோதனை, தலைவர்களுக்கு ஏற்ற சோதனை, அரசாளுகளுக்கு ஏற்றதான சோதனை. இப்படி அவர்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தபடி சோதனைகள் ஏற்படும். அந்த சோதனைக்கு நீங்கள் அகப்படும் பொழுது நீங்கள் உங்கள் விசுவாசம் பரீட்சிக்கப்படும் பொழுது, சோதனையும் விசுவாசத்தின் பரீட்சையும் உண்டு. நீங்கள் விசுவாசத்துக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த சாத்தானானவனை ஜெயிக்கும்படி, பொறுமை உண்டாகும்படி அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். ரீபாக்க சந்த ரபலாதினியா ஓதி நியால ரபலாதினியா. அதை மேற்கொள்ள எனக்கு பலன் வேண்டும் என்று, இந்த சோதனைக்கு காரணம் என்ன என்று நீங்கள் அறிய வேண்டும். இன்றைக்கு அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த வைரஸுக்கு காரணம் என்னவென்று அறிய எவ்வளோ கோடிக்கணக்கான பணங்களை செலவழித்து ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். அதே போல நம்முடைய சோதனையின் நாட்களிலோ நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து, யாக்கோபு 1வது அதிகாரம், யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம் இவனமாய் சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ரீவாக்க சத்தரா, நீங்கள் சகிக்கிறவர்களாகவும் ஜெயமடிக்கிறவர்களாகவும் இந்த சோதனையின் நேரத்திலே உங்களுக்கு இஷ்டமான இடங்களுக்கு ஓடாதபடி, இந்த சோதனையின் நேரங்களிலே நீ மனுஷனை தேடி ஓடாதபடி, குறியேற்க ஓடாதபடி, ஊழியக்காரை பார்த்து தீர்க்க தரிசனங்கள் கேட்க ஓடாதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே பொறுமையோடு காத்திருங்கள். வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்ற வாஞ்சியை கர்த்தரிடத்திலே கேளுங்கள். அவர் உங்களுக்கு மறைவுகளை கொடுப்பார். நீங்கள் இந்த சோதனையை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு 7 ஆசீர்வாதங்கள் உண்டு. யார் சோதனையை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்ன நன்மை என்று அநேகர் கேட்பார்கள். அன்றைக்கு ஏவாள் சோதனையிலிருந்து மீண்டிருப்பாளே ஆனால் இந்த உலகத்திலே மரணமே இருந்திருக்காது, வியாதியே இருந்திருக்காது. அல்லேலூயா. இன்றைக்கு சோதனையை சகிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனம் இவனமாய் சொல்கிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதாவது, காதுள்ளவர்கள் மாத்திரம் கேட்க கடவர்கள். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் ஜீவ விருட்சத்தின் கனியை பசிக்க கொடுப்பேன். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிறவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அவரோடு கூட எப்பொழுதும் இருப்பான். 2வது ஆசீர்வாதம் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் 17வது வசனம் இவனமாய் சொல்கிறது,
ரெண்டு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதாவது, ஜெயங்கொள்ளுகிறவன் ஜெயங்கொள்கிறவன் எப்பொழுதும் சோதனையை ஜெயிக்கிறவனுக்கு தான் ஆசீர்வாதம். ஜெயங்கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னா, தேவ வார்த்தையாகிய மன்னாவை தருவார். ஹல்லேலூயா. அன்று இஸ்ரவேலின் ஜனங்கள் வழி நடந்து செல்லும் பொழுது அவர்கள் மன்னாவை கொண்டு போஷித்தார். அந்த மன்னாவை கொண்டு அவர்கள் அநேக பொருட்கள் செய்தார்கள், சாப்பிட்டார்கள். அது ஒரு தேனிட்ட ருசியுள்ள ஒரு ஆகாரம் போல இருந்தது. அவர்கள் 40 வருடங்கள் பலனடைந்தவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில இந்த மறைவான மன்னாவாகிய வேத வசனத்தை தந்து அதன் மூலமாய் உங்களை போஷித்து கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு போய் நிற்பாட்டுவார். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 3வது 26 28 இவ்வளமாய் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 26 28, ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம், ஜெயங்கொள்கிறவன் முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல, நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜெயங்கொள்கிறவனுக்கு நான் அதிகாரத்தை கொடுப்பேன். இன்றைக்கு இந்த உலகத்தில் அதிகாரங்கள் வேண்டும் என்று எவ்வளோ பேர் போராடி மற்றவர்களை கீழே தள்ளுகிறார்கள். நீ ஜெயங்கொண்ட தேவனுடைய அதிகாரம், அநேகரை நியாயம் தீர்க்கிற அதிகாரம், அவருடைய ஊழியத்தை செய்கிற அதிகாரம் உனக்கு வேண்டுமா? சத்தரா, நீங்கள் ஜெயங்கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுங்கள். அப்போது 28வது வசனம் இவனமாய் சொல்கிறது, விடிவெள்ளி நட்சத்திரத்தை போல அவனுக்கு கொடுப்பேன், நட்சத்திரத்தை கொடுப்பேன், பிரகாசிக்கிற வெளிச்சம், நற்செய்தியை கொண்டு வருகிற வசனம், வார்த்தை, நற்செய்தியை கொண்டு வருகிற போதனை அவனுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஜெயங்கொள்கிற வாழ்க்கையில 3வது அதிகாரம் 5வது வசனம் இவனமாய் சொல்கிறது, ஜெயங்கொள்கிறவன் எவனோ, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், ஆமென், என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆமென். ஜெயங்கொள்கிறவர்களுக்கு தான் வெண் வஸ்திரம், மற்றவர்களுக்கெல்லாம் வெண் வஸ்திரம் கிடையாது. இந்த உலகத்தில் நீ எந்த வஸ்திரத்தை உடுத்தினாலும் அதை குறித்து யார் எப்படி வியாக்கியானம் பண்ணினாலும் நமக்கு அது தேவையில்லை. ஜெயங்கொள்கிற அனுபவம், அம்மா மரித்து போன பிறகு அம்மா எங்க இருக்காங்க? நீ கர்த்தருடைய சமூகத்திலே அதிக நாட்கள் இரவு வேளையிலே காத்திருந்து அழுது ஜெபித்தேன். அப்போது ஒரு தரிசனத்தை நான் காட்டேன். அதை நான் அநேகர் மத்தியிலே நான் கண்ட அன்றைக்கே நான் சொல்லியிருக்கிறேன். என்னை அழைத்து சென்றவர்கள் இங்கேதான் உன் மனைவி இருக்கிறார்கள் என்றார்கள். ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் வெண் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம் தரித்து, பரிசுத்தமுள்ள வஸ்திரம் தரித்து தேவனுடைய சமூகத்திலே நின்றார்கள். இந்த உலகத்தில் ஜெயம் எடுத்தால் நிச்சயமாக வெண்வஸ்திரம் உனக்கு கொடுக்கப்படும். அது இங்கே அல்ல, தேவனுடைய ராஜ்யத்திலே தேவன் கொடுப்பார். என் கண்ணாதிலே நான் பார்த்தது. இன்றைக்கு நீ ஜெயம் எடுக்கிற, ஹல்லேலூயா. நான் யோசித்தேன், அம்மா பெட்டிகளை வைக்கும்போது அழகான ஒரு புடவை, கலர் புடவை வச்சாங்களே, அதை காணுமே. ஒரு அபாக்க சத்தனா. அப்பொழுது தேவன் என்னோடு பேசணும். என் பிள்ளைகள் யாவரும் வெண்வஸ்திரம் தரித்திருப்பார்கள். நீனும் உன் வெண்வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நீ ஜாக்கிரதையாயிரு என்று எனக்கு உச்சரிக்கப்பட்டது. ஓராபாக்க சந்தரா. வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்ட அத்தனை பேர்களும் சோதனையை ஜெயித்தவர்கள். 3வது அதிகாரம்
12வது வசனம் இவ்வளவாய் சொல்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், நான் தூணாக நிறுத்துவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை, அவன் ஒரு காலம் நீக்கப்படுவதில்லை. விழுந்து போக வேண்டாம். எந்த சோதனை வந்தாலும் ஜெயம் எடுப்பான். 3வது அதிகாரம் 21வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஜெயம் கொள்கிற ஒவ்வொருவரைக்கும் என்னுடைய சிங்காசனம் என்னுடைய சிங்காசனத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன், என் நாமத்தை கொடுப்பேன், எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை கொடுப்பேன், எப்பொழுது மகிழ்ந்து கைகூறச் செய்வேன், அநேகரை நியாயந்திருக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவேன். ஓ ராபாக்க சத்தாரா பாலாதினியா, ஓ ரீபாக்க சந்தாரா, இஞ்செயங்கொள்வாயானால், சோதனையை சகிப்பாயானால் தேவனுடைய ராஜ்யத்தில் உனக்கு ஒரு சிங்காசனம் உண்டு. ஓ கடைசியாக ஆசீர்வாதம். 21வது அதிகாரம் 7வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது, வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நீங்கள் ஜெயம் எடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். அப்படியானால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், சோதனை என்றால் என்ன, யாருக்கு அந்த சோதனை வருகிறது, இந்த சோதனை வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும். யோவான் 16:13 சொல்கிறது, உலகத்திலே உங்கள் 33. யோவான் 16:33 சொல்கிறது, உலகத்திலே உங்களுக்கு சோதனைகள் உண்டு, உபத்திரவம் உண்டு, சோர்ந்து போகாதே. ஒரு சத்தராக், நீ சோதனை எப்படி விடுகிறாய்? எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனம் பலமாய் சொல்கிறது, எபேசியர் 4வது அதிகாரம், பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். ஒரீவாக்க சந்தரா, ஒரீவாலாதினி, இடம் கொடாதே. ஒரு புஸ்தகத்திலே வாசித்தேன், அப்பொழுது ஒரு பெரிய வீடு ஒரு மனிதர் வைத்திருக்கிறார், ஒரு பெரிய வீடு பங்களா வைத்திருக்கிறார். அந்த வீடு விற்பனை செய்ய வேண்டும் என்று எல்லா பத்திரிகைகளிலும் நோட்டீஸ்களிலும் டிவிகளிலும் விளம்பரம் கொடுத்து விட்டார். போட்டுவிட்டு இத்தனை சதுரமுள்ள வீடு ஒரு கால்வாசி விலைக்கு கொடுப்பதாக அவர் சொல்கிறார். அப்பொழுது அநேகர் அந்த வீட்டை வாங்க ஓடி வந்தார்கள். அவரிடத்தில் போட்ட ஒரு கண்டிஷன், இந்த நடு ரூமிலே நான் ஒரு ஆணி அடித்திருக்கிறேன், இந்த ஆணி மாத்திரம் எனக்குரியது, இந்த ஆணியை பார்க்க நான் வருவேன் போவேன் என்று சொல்லி அவரிடத்தில் விலை பேசுகிறார். அதில் ஒரு மனிதன் ஒத்துக்கொண்டான். அப்படியானால் இந்த வீட்டை நீ எடுத்துக்கொள் என்று பண்ணியாச்சு, ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த ஆணி அடித்திருக்கிற இடம் ஓனருக்கு சொந்தம் என்று அவர் வாங்கின உடனே வந்தார். எல்லாத்தையும் விட்டு தன்னுடைய கோட்டை கழட்டி அந்த ஆணிகளை போட்டு விட்டு போய்விட்டார். போட்டுவிட்டு ஒரு வாரம் கழித்து திரும்ப வந்தார். என் ஆணியை பார்க்க வேண்டும், கதவை திறந்து விடு என்று. அவர்கள் திறந்து விட்டார்கள். இந்த ஆணியை பிடிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் நின்றுட்டு போயிட்டாரு. ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு வந்தாரு, என் ஆணியை பார்க்கணும் என்று கதவை தட்டினார். வாங்கினவர் சொன்னார், என் பிள்ளைகளோடு நான் படுத்து விட்டேன், இப்பொழுது நான் கதவை திறக்க முடியும், ஆணி எனக்கு சொந்தம். கொஞ்சம் இடம் கொடுத்தாரு. கடைசியாக தன்னுடைய குதிரையை கொண்டு வந்து ஆணியிலே கட்டி போட ஆரம்பித்தான். அப்பொழுது அந்த வீடை வாங்கினவன் சொன்னான், இந்த வீடு வேண்டாம், இந்த ஆணி வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம், நான் விட்டு விட்டு ஓடி விடுகிறேன் என்று ஓடிவிட்டான். கொஞ்சம் இடம் கொடுத்தான், ஆணி அடிக்க இடம் கொடுத்தான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சாசானவனுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஓரிபாக்க சத்தனா, ஓரிபாலாதினா. ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் 1வது 2வது வசனம் இவ்விடமா சொல்கிறது. ஓராபாக்க சத்தராக். ஆதியாகமம் 16:1-2. ஆபிரகாம் மனைவியாகிய சாராள்
பிள்ளை இல்லாத போது 8 தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமுக்கு கொடுத்தாள். ஓ, சின்ன இடம் கொடுத்தாள். கர்த்தருடைய வார்த்தையை நம்பாததினாலே, உன் சந்ததியை பெருகப்படுவது உணராததினாலே, சாராயிடத்தில் பிறப்பதுதான் உன் கர்ப்ப பிறப்பு என்று விசுவாசியாததினாலே, சாராய் செய்த முட்டாள்தனத்தினாலே, ஓ ரீபாக்க சத்தனா, ஓ ரபலாதினியா, ஓ ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்தாள். அன்னிலிருந்து பிரச்சனை. ஓ, ஆகாருக்கும் சாராளுக்கும் ஆபிரகாம் எல்லாத்தையும் மறந்து வெளியே விரட்டி விட ஆரம்பிக்கிறான். அந்த பிரச்சனை இன்றைக்கும் பிரச்சனை தான். 14 அரபு நாடுகள் சேர்ந்து இஸ்ரவேலருக்கு விரோதமாய் சுதந்திரவாளிகள் என்று போராடி கொண்டே இருப்பது. ஒரு கொஞ்சம் இடம் கொடுத்தது அந்த சாராய் செய்த தப்பிதோ. அதற்கு நம்முடைய ஆபிரகாம் ஒத்துக்கொண்டது. அவருடைய சந்ததி அநேக மடங்கு ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாம் கொடுத்தார் வாக்குத்தத்தம். இன்றைக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்காங்க. காரணம் என்ன? ஏசாயாவிலே சொல்லியிருக்கிறபடி, 5வது அதிகாரம் 13வது சொல்லியிருக்கிறபடி, என் ஜனம் அறிவில்லாமல் நடக்கிறது, என் ஜனம் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போதுபடி இயேசுவை நோக்கி பாருங்கள். என்றைக்கும் விழுந்து போன பரிசுத்தவான்களை நோக்கி பார்க்க வேண்டாம். விழுந்து போனவருடைய ஜீவியை நமக்கு வேண்டாம். வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். ஓரிவாக்க சந்தரா, ஓரிவாக்க சத்தரா. எபிரேயர் 4வது அதிகாரம் ஓரிவாக்க சத்தனா 15வது வசனம் 16வது வசனம் இவ்வளமா சொல்கிறது. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டை நெருங்குவோம். ஓரிவாக்க சத்தனா எபிரேயர் 4வது அதிகாரம் 15 16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாது. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாது. பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். வேறொருவரை நோக்கி பார்க்க வேண்டாம். வேறொருவரை நோக்கி பார்க்க வேண்டாம். எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம் இவ்வளமா சொல்கிறது. எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது அதிகாரம். அவர் சோதிக்கப்பட்ட உனக்கு பலனளிக்கிறவராய் இருக்கிறார். என் மகளே, கலங்காதே. சோதிக்கப்பட்டு ஜெயம் எடுத்தார். நீங்களும் சோதிக்கப்படும் பொழுது அவர் வேத வசனங்களை உபயோகித்து ஜெயம் எடுத்தது போல நீங்களும் ஜெயம் எடுங்கள். சோதிக்கப்பட்டவங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். இந்தோனேசியாவிலே ஒரு ராஜா இருந்தாராம். அவருடைய மகன் புதிதாக பட்டத்து ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டு இருந்தாராம். ஒரு வருஷமா ஒருத்தரையுமே சந்திக்கலையாம். கடைசியா ஒரு நாள் ஜனங்களெல்லாம் வரவழைந்து வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுங்காங்கன்னு சொன்ன வெளியே வந்தாராம். அப்பொழுது இந்த ஜனங்களெல்லாம் கதறினாங்களாம், எங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லை, தண்ணி இல்லைன்னு. ராஜா மந்திரியை பார்த்து சொன்னாராம், கஞ்சி இல்லைன்னா பரவாயில்லப்பா, ரொட்டியை சாப்பிட சொல்லு. இந்த ராஜாவுக்கு என்ன தெரியல, கஞ்சியும் தெரியல, ரொட்டியும் தெரியல. இன்றைக்கு நம்முடைய ராஜா தாகமாயிருந்தார், தாகமாயிருக்கிற உனக்கு தாகத்தை தீர்ப்பார். பசியாயிருந்தார், பசியாயிருக்கிற உனக்கு பசியை ஆற்றுவார். அவர் சோதிக்கப்பட்டார். இயேசுவை நோக்கி பார். உங்கள் விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார். ஒரு சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க டீச்சர் அநேக கதைகளை சொல்லிக் கொடுத்தார்களாம். ஒரு நாளிலே ஒரு கதை சொல்லும் பொழுது, பிசாசானவன் வந்து உங்கள் கதவை தட்டினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று. உடனே பாப்பா சொன்னாலாம், ஏசாமியை கூப்பிட்டு போய் கதவை துறையும்னு சொல்லுவேன்.
ஓ ஏசாமியை கூப்பிட்டு கதவை தரேன்னு சொல்லியாச்சுன்னா ஏசாமி பார்த்துக்கிடுவாரு, எனக்கு பயம் இல்லை. இன்னைக்கு ஏசாமியை முன்னிறுத்தலா இருக்கிறீர்களா? ஓரி வாக்க சந்தரா மார்க் 12வது அதிகாரம் 15-17 வாசிப்போம். ஓரி கபா சந்தரா ஓரி வாக்க சந்தரா. ஓ ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களை பாருங்கள், தோற்று போனவர்கள் விழுந்து போனவர்களை பார்க்க வேண்டாம், குறை சொல்லியவர்களை பார்க்க வேண்டாம், உளையான சேற்று கிடக்கும் பன்றியை பார்க்க வேண்டாம். அங்கிருந்து துள்ளி குதிச்சு ஓடிச்ச ஆட்டுக்குட்டி, அதை நோக்கி பாருங்க. அந்த ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். மார்க் 15வது அதிகாரம் 16, 15, 16, 17 வாசிங்க. மார்க் 12வது அதிகாரம், மார்க் 12வது அதிகாரம். ஒரு வாக்க சத்தனம் அவர்கள் அதை கொண்டு வந்து, அப்பொழுது இந்த சொர்பமும் இதோட உருவமும் யார் எழுதினார்கள்? அநேகர் அவரை கேள்வி கேட்டு வரி கொடுக்கலாமா வேண்டாமா சோதிக்கும்படி வந்தார்கள். அப்பா என்ன சொன்னாங்க? அந்த காயின்ஸை கொண்டு வாங்க. ஓ அப்பொழுது இதன் மேல் சொர்பமும் எழுத்து யாருடையது என்று கேட்டார். அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அப்பா சொன்னாரு, நீ ராயனுடையது ராயனுக்கு கொடுத்து விடு, தேவனுடைய தேவனுக்கு கொடு. ஓ ரீபாக்க சத்தனா, ஓ ரீபாலாதினியா, ஓ ரீபாலாதினியா. விழுந்து போனவர்களை பார்க்க வேண்டாம், குறை சொல்கிறவர்களை பார்க்க வேண்டாம். ஓ ரீபாக்க சந்தரா, ஓ ரீபாக்க சந்தரா. எலிசா சொல்கிறார், இந்த நாகமான் என்கிறதான குஸ்ராயி சுகம் அடைந்த பிறகு உன் ஏராளமான காணிக்கைகளை கொண்டு போய் கொடுக்கிறான். அதற்கு அவர் சொல்கிறார், ஓ இது வாங்குகிற காலம் அல்ல, எனக்கு வேண்டாம். ஓ ரீபாக்க சத்தனா, இலவசமாய் பெற்றேன், இலவசமாய் நான் செய்கிறேன். ஓ யோபு சொல்கிறார், ஓ ரீபாக்க சத்தனும் தன் மனைவியை பார்த்து, நீ பைத்தியம் பிடித்தவள், தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நான் தீமையை பெறக்கூடாதோ? சோதனையில் வெற்றி பெற்றார். ஓ ரீபாக்க சந்தனம், ஓ ரீபலதினியா, ஓ ரீபாக்க சந்தனம், ஓ ரீகாபா சத்தன. கடைசியாக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோதனையில் வெற்றி பெற வேண்டுமையானால் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். செப்பனியா 2வது அதிகாரம் 2வது வசனம் இவனமாய் சொல்கிறது. ஓ ரீபாக்க சத்தன். செப்பனியா 2வது அதிகாரம் 2வது வசனம். ஓ ரீபாக்க சத்தன். நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து, நீங்கள் உங்களை ஆராய்ந்து சோதியுங்கள். இன்றைக்கு சோதிக்கிறீர்கள், சோதித்து பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. நீங்களே தேவனுடைய சமூகத்தை சோதித்து நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது 5வது அதிகாரம் 10-11. ஓ ரீபாக்க சந்தரபலாதினியா. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானது எதுவென்று சோதியுங்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாது சோதிக்க வேண்டும், அதிலே வெற்றி எடுக்க முடியாது. கர்த்தருக்கு பிரியமானது சோதித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் மாறுங்கள். ஓ கனியற்ற அந்தகாரமான கிரியைகளிலிருந்து வெளியேவோ. ரீபாக்க சத்தனம். இன்னைக்கு அநேகர் சோதனையில விழுந்து பாவத்துக்குள் ஆகிவிட்டார்கள். ஓ ரீபாக்க சத்தனம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம் இவனமாய் சொல்கிறது. ஓ ரீபாக்க சத்தனம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். நீங்கள் உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சை பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இல்லையா? இருக்கிறாரா? நீங்கள் ஜெயம் அடிக்கிறீர்களா இல்லையா? அந்த விதமான கிருபைதான். ஓ மத்தேயு 4:7 உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை வராதிருப்பாயாக. கர்த்தரை சோதிக்காத, பரிசுத்த ஆவியானவரை சோதிக்காத. ஓ கர்த்தருடைய ஆவியை சோதிக்காத. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவர்கள் சோதித்தார்கள், ஒருவர் மரித்தது இன்னொருவருக்கு தெரியாமல் போயிட்டு. கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு
நீங்கள் இருவரும் ஒருமுறைப்பட்டது என்ன? கர்த்தருக்கு கொடுப்பேன் கொடுக்காமல் இருப்பது என்ன? கர்த்தருக்கு என்று ஒதுக்கிறது நீ மறைத்து வைத்தது என்ன? உன் நேரத்தை கொடுத்தாயா? வேத வாசிக்க காலத்தை ஒதுக்கிறாயா? கர்த்தருக்கு கொடுத்த அபிஷேகத்தை பிரயோஜனப்படுத்துகிறாயா? அறிவாதினியா? அப்பா பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார், சோதனையை ஜெயித்தார். நீங்களும் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருங்கள். ஓரி பக்க சத்தன. கடைசியாக ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசித்து முடிப்பார். ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் எல்லாவற்றிலும் நம்மிலே அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மாசற்றது. நீங்கள் சோதனையை ஜெயிக்க வேண்டுமானால் அவர் அன்பிலே பலப்படுங்க. அவர்கள் சோதனையை ஜெயிக்க வேண்டுமானால் அந்த வேத வசனத்தின்படி நடங்கள். நீங்கள் சோதனையை ஜெயிக்க வேண்டுமானால் விழுந்து போன பரிசுத்தவான்களை பார்க்க வேண்டாம். விழுந்து போனவர்கள் விழுந்து போனவர்களே, ஜெயம் எடுத்த பரிசுத்தவான்களை பாருங்கள். அப்பொழுதே அப்பா சொல்லி கொடுத்த ஜெபம் எல்லாரும் வாய் திறந்து சொல்லணும். அது மேன்மையான ஜெபம். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம். சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை ஜெயம் கொள்ளும்படியாய் பேசியிருக்கிறார். நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளும்படியாய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன். அநேக விதத்தில் கேட்டோம். பலவிதமான சோதனைகள் உண்டு. ஒரு மனுஷனும் எனக்கு சோதனை இல்லை என்று சொல்ல முடியாது. சோதனைக்காரனாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நாம் அதை ஒப்பு கொடுத்து இருப்போமானால் அவ்விதமான சோதனைக்குள்ளார நிச்சயமா நின்று கொண்டு இருப்போம். அருமையான செய்தி ஒன்று கேட்டோம். சோதித்து தேவனுடைய வழி இன்னதென்று நாம் அதில் அறிந்து கொள்ளுவோம். இன்னைக்கு தேவனுடைய சோதனையில தேவன் அந்த கொடுக்கப்பட்ட நம் கடந்து போகிற அந்த சோதனையில தேவனுடைய வழி ஹல்லேலூயா நம் தேவனோடு நடப்பதே. ஹல்லேலூயா. அவர் சித்தம் நம்மளை அதில் நிலைத்திருந்து ஜெயம் கொள்ள செய்வதே. ஹல்லேலூயா. அதை விட்டு ஓடாதபடிக்கு அதில் ஜெயம் கொள்ளும்படியாய் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய நாமத்தை கொண்டு ஹல்லேலூயா தேவன் நம்மளுக்கு ஜெயம் கொள்ளும்படியான பலத்தை கொடுத்திருக்கிறார். ஜெபத்தின் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அந்த பரமண்ட ஜெபத்தின் மூலமாக தேவன் சொன்னது எங்களை சோதனைக்குள்ளாய் பிரவேசிக்க பண்ணாதபடிக்கு எங்களை தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். தேவனை நோக்கி கூப்பிடுவோம். அப்பா நான் அப்பா இந்த சோதனைக்குள்ளாய் நான் சிக்கொண்டு இருக்கிறேன். நான் அதில் முழுகி போகும்படியாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுல இருந்து என்னை விடுவீங்கள் என்று கூப்பிடுங்க. இதுல ஜெயம் எடுக்க வேண்டிய கிருபைகளை கொடுங்க. அந்த நீடிய பொறுமையை கொடுங்க. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை எனக்குள்ளார நீ கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அந்த பச்சிவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிறீர். உம்முடைய பக்கத்துல அமரும்படியாய் உம்மோடு அமரும்படியான கிருபைகளை நீர் கொடுக்கிறீர். அவனை சபையில நீர் தூணாய் நீ நிறுத்துகிறீர் தகப்பனே. எங்கள் அவ்விதமாய் நாங்கள் மாற்றப்பட கிருபை தாங்க. ஓ ராபானா ஷீபாலாதரே கபா. ஓ அந்த சோதனைக்காரன் ஹல்லேலூயா அவன் தோற்கடிக்கப்பட்டவன் தகப்பனே. உம்மால தள்ளப்பட்டவன் தகப்பனே. நீர் அந்த ஜனங்களை உம்முடைய ஜனங்களை நீ ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுகிறீர். அப்பா நீ ஜெயிக்கும்படியாய் எங்களை இந்த பாதையில் அனுப்பி இருக்கிறீர். ஜெயம் கொள்ளும்படியாய் நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் அழைத்திருக்கிறீர். சோதனைக்குள்ளாய் ஒவ்வொரு நபர்களையும் நீர் அழைத்திருக்கிறீர். அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் கருத்து பரத்துக்கு நேராய் அந்த பரமண்டலங்களில் இருக்கிற அந்த பிதாவை நோக்கி ஹல்லேலூயா தேவனை நோக்கி கேட்போம். அவருடைய பலத்தை கொண்டு ஹல்லேலூயா அவர் கிருபைகளை கொண்டு அவர் அனுமதி இல்லாமல் ரபானாது எந்த சோதனை நமக்குள்ளார வராது. தேவன் அனுமதித்து இருக்கிறார். அவர் பலன் கொடுப்பார். அதை விட்டு ஓடி போகாதபடி நீடிய பெருமையோடு கர்த்தர் இன்னைக்கு விடுவிக்கிறார்.
அதை தாங்கி அதை ஜெயம் எடுக்கக்கூடிய கிருபையை தேவன் இன்னைக்கு கொடுக்கிறார். ஓ ஹalleluya. இயேசு கிறிஸ்துவை சோதிக்கப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவரால் வனாந்திரத்துக்குள்ள நடத்தப்பட்டார். அதன் பிறகு அவர் ஜெயித்த பிறகு ஒரு பெரிய ஊழியம், ஒரு பெரிய மகிமை, கர்த்தருடைய சித்தம், தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தம் நிறைவேறதா இருக்கிறது. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு சோதனைகள் உண்டு, பலவிதமான சோதனை. அதை விவரிக்க முடியாத சோதனைகள். யார் எதுல விழுவார்கள் அவ்விதமான சோதனைகளை பிசாசன் கண்ணியாய் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு, பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு. ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயத்தை கொடுக்கிற கிறிஸ்து உண்டு, நம்மோடு இருக்கிற. பயப்படாதீங்க, எழும்பி நில்லுங்க, எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போகான் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். இன்னுள்ளம் பலமாக துதிக்குதே. நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். இன்னுள்ளம் பலமாக துதிக்குதே. உன்னை போல புடமேட்டாலோ பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமேட்டாலோ பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. ராணிக்குமே சோதித்தீரா தாங்கிட வெள்ளனாலே வா. ஒவ்வொருத்தருமே ராணிக்குமே உன்னை சோதித்தீரா தாங்கிட வெள்ளனாலே வா. அழுகாதீர்கள். அழுகும்படியாய் தேவனிலே நடத்தவில்லை, ஒரு சேவாய் நடக்கும்படியாய், அவர் விசுவாசத்தில் நடக்கும்படியாய் உங்களை வழி நடத்தி கொண்டே பலமாக அழைந்தவரே முன்னென்று நலமோடன் நடத்துவார். முன்னறிந்தே அழைந்தவரே முன்னென்று நலமோடன் நடத்துவார். சகலமோ நன்மைக்கென்று சாட்சியாய் இருந்திடுவார். சகலமோ எங்கள் பலவீனங்களை ஓடி சாட்சியாய் நிறுத்துவீர், இருந்திடுவார். எல்லாருமே நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். பலமாக சோதனையை சகிப்பவனே சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. சோதனையை காட்டான இந்த காலத்து சோதனை எல்லாம் மறைந்து போகும். பொறுமையும் உள்ளவனே ஜீவத்தினோ வெற்றிடுவார். ஜோதியாய் பிரவேசிப்பார். ஜீவத்தினோ வெற்றிடுவார். ஜோதியாய் பிரவேசிப்பார். தேவசித்தம் நிறைவேற எல்லாருமே ஹalleluya. கம்பீரமாய் நீதிமான் கம்பீரமாய் எழும்புவான் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. சிங்கத்தை போல இந்த வேளை இந்த சோதனை மத்தியில நிலைத்திருக்கிறவர்களா? ஆமென். தேவசித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். கைகளை உயர்த்தி ஆமென். தேவசித்தம். அப்பா நமக்கு முன்பாக சோதனை நாட்களில் அப்ப நாங்கள் ஆராய்ந்து உடைய வழிகள் எது என்று நாங்கள் புரிந்து கொண்டு ஜெயம் எடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நீருடைய சத்துவத்தை கொடுக்கிறீர்,
யாரும் எனக்கு சோதனை வேண்டாம். தேவன் அது நிமித்தமாய், அதன் வழியாய் தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறவராய், ஜெயம் கொடுக்கிற வெளிப்படுத்தல் புஸ்தகம் முழுவதுமாய் விதமாய் சொல்லப்பட்டிருக்கு. இறுதியில தேவன் நம்மளை கனப்படுத்துகிறவராய், அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுகிறவராய், மகிமைப்படுத்துகிறவராய், என்னுடைய நாமத்தை சொல்லி உச்சரிக்கிறவராய் தேவன் நம்மளை நிறுத்துவார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. பிசாசானவன், தள்ளப்பட்டவன், அவன் ஒரு காலம் தேவனுடைய ஜனங்களை ஜெயிப்பதில்லை. இந்த சூழ்நிலையிலும் தேவன் உங்களை ஜெயமெடுக்க செய்வார். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களோடு கடந்து வருகிறீர். ஓ, நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற வாக்கின் பிரகாரம் நீர் எங்களை சோதனைக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்லும் போது நீர் எங்களோடு கூட கடந்து வந்து எல்லாவற்றிலிருந்தும் எங்களை ஜெயமெடுக்க செய்கிறீர். அப்போ அந்த பரமண்டலங்கள் ஜெபத்தின் பிரகாரம் எங்களை சோதனைக்குள்ளார நாங்கள் பிரவேசிக்காதபடிக்கு, எங்களை தீமையிலிருந்து நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்க. பிசாசானவர்களை உத்தரவுக்காதபடிக்கு நீர் எங்களை வேலியடைத்து இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. விதமாய் சோதனைக்குள்ளார பலவீனப்பட்டு சோர்ந்து ஒடுங்கி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எலும்பி பிரகாசி அது எவ்விதமான சோதனைகளாய் இருந்தாலோ கர்த்தர் நீர் அவ்விதத்திலிருந்து விடுவிக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இதுவரை போராடின எல்லா காரியங்களிலும் இந்த வாரத்தில் அவர்கள் ஜெயம் கொள்ளட்டும். தகப்பனே, நீர் அவ்விதமாய் போராடி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் உடைய பிள்ளைகளை என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் சாட்சியாய் நீ நிறுத்துகிறீர். அது முடிவு சம்பூர்ணமாய் இருக்கிறபடினால துதிக்கிறோம். எல்லாவற்றையும் திருக்கட்டில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்வோல பூவிலே செய்விடுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு ரோமாட்சோக்கு நாம் மன்னிக்கிற போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பேசிக்க பண்ணாமல் தேவன் ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்ய வல்லமை மகிமை என்ற குடைகளே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்று என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கு இருப்பதாக. என் ஆத்மாவே என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே அவர் செய்த சகல பொருள் மறவாதே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவினாலே கோடி விடுப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவினாலே கோடி விடுப்பா. அஞ்சாதே மகனே, நீ அஞ்சாதே மகனே, அஞ்சாதே மகனே, நீ அஞ்சாதே மகனே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடத்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடத்திடுவோம். அல்லேலூயா. வானத்தின் பூமி உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைகளையும் மறைத்து அவர் எல்லா சோதனைகளையும் வெற்றி பெற்றது போல அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய இரத்தத்தினாலே விடுதலை. அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நான் போய் தேற்றவாளனாய் பரிசுத்தாவியானவரை அனுப்புவேன் என்றார். பரிசுத்தாவியானுடைய ஆலோசனைக்கு ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தாவினாலே நிறைந்திருப்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் ஒருபோதும் மாறாதவர். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். தேவனை விதமாக இந்த நாட்களிலும்
அவருடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் கொடுத்து, அவருடைய வாக்குத்தத்தங்களை அளவில்லாமல் கொடுத்து தேவன் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். வானத்தின் மன்னாவை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை எவ்விதமாய் அவர் பலப்படுத்தி நடத்தினாரோ, இந்த வனாந்திரமான நாட்களிலும் தேவன் நம்மளை சோர்ந்து போகாதபடிக்கு பலனடைய செய்து நம்மளை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். விசுவாசத்தில் இன்னும் உறுதியாய் இருங்கள். ஜெயம் நம்மளுடையதாக இருக்கிறது. தேவன் நம்மளை வழி நடத்துவார். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் இதில் அநேகருக்கு இந்த செய்திகளை, இந்த ஊழியத்தங்கை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது அநேகரை விடுதலை ஆக்குகிறதாய், தேவனுடைய சத்தியத்துக்குள்ளாரை நடத்துகிறதாய் இருக்கும். வரும் வாரங்களிலே மாத கடைசியின் ஜெபம் உண்டு. அதிலையும் நீங்கள் கடந்து கொள்ளுங்கள். அதனுடைய நேரங்களையும் காரியங்களையும் இந்த ஃபேஸ்புக் இதே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த பேஜிலே இருக்கும். நாங்கள் காலை 9:30 மணி அளவில் அந்த ஜெபம் இருக்கும். நீங்கள் அந்த 9 மணி ஜெபத்தில் நீங்கள் 9:30 மணி ஜெபத்தில் நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். ஞாயிறு ஆராதனை உண்டு. அதை தொடர்ந்து பௌர்ணமி ஜெபம் திங்கட்கிழமையும் உண்டு. நீங்கள் அந்த ஜெபங்களிலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தின் மூலமாக இந்த நாட்களில் அநேகருக்கு உதவி செய்யும்படியாகவும் தேவன் நம்மளுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அநேக பிள்ளைங்களுடைய படிப்பு காரியங்களுக்கும் யாராவது உங்களுக்கு ஏவப்பட்டு பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும் என்றால் நீங்கள் ஆலயத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்படி ஆலயத்தின் மூலமாகவும் நீங்கள் அநேகருக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக நீங்கள் முன் வரலாம். தேவன் உங்களை அவ்விதமாகவும் அந்த காரியங்களிலும் நினைவு கூர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து செபியுங்கள். ஊழியத்திற்கு உங்களுக்கு செபிக்க வேண்டிய காரியம் அவசியம் இருக்குமானால் நான் சொல்லுகிறேன், எனக்கு எந்த நாளில் வேணாலும் 11 மணியிலிருந்து காலை அது மதியம் 12:30 மணிக்குள்ளார், அந்த 1:30 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கும்படியாக நான் சொல்லுகிற தொலைபேசிக்கு நீங்கள் அழைக்கலாம். அப்பொழுது ஐயா எடுத்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். 9440300053. நான் மறுபடியுமாய் சொல்லுகிறேன், 9440300053 என்ற எண்ணுக்கு நீங்கள் அழைப்பீர்களானால் ஐயா உங்களுக்கு அந்த காலை 11 மணியிலிருந்து மதியம் 12:30 மணிக்கு வரைக்கும் ஐயா செபிப்பார்கள். ஊழியம் இருக்கிற அன்னைக்கு மட்டும் தவிர்த்து விடுங்கள். மீதி உள்ள நாட்களில் அந்த டைம் நேரங்களில் நீங்கள் கூப்பிடலாம். ஊழியம் முடிந்த பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் அழைப்பீர்களானால் அந்த எண்ணில் ஐயா உங்களுக்காக செபிப்பார்கள். தொடர்ந்து ஊழியத்தோடு இணைந்திருங்கள். தேவனை துதியுங்கள். ஆராதனைக்குரிய காரியங்களை சீக்கிரமாய் நடக்கும்படியாக செபியுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.